ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பற்றி ஜெனுனான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ எஸ்பிஐயோட நியூ பிஸ்னஸ் பிளானை எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இப்போ என் டைட்டில் பார்த்து வந்திருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ எஸ்பிஐவில் ரொம்ப நாள் காத்திருந்து எஸ்பிஐ தான் லைஃப் அப்படின்னு நினச்சி எத்தனையோ பேர் இருந்திருப்போம். அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய சல்யூட். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் வாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கான ஆன்சர் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நியூ பிஸ்னஸ் ஒன்று கொண்டு வர போகிறாங்க சார். ஓகேங்களா? இப்போ எஸ்பிஐ நியூ பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எஸ்பிஐவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எஸ்பிஐவில் ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஒர்க்கு கொடுக்குறாங்க. அந்த ஒர்க்கை பண்ண போகிறோம். அது மூலியமாக நமக்கு ஒரு பர்மனண்ட் சேலரி வரப்போகுது. இதுதான் ஒர்க்கு அப்படின்னு நம்ம எஸ்பிஐவில் நம்ம தைரியமாக சொல்ல முடியும். ஓகேங்களா? நம்மளோட அந்த சேலரியும் இவ்வளோ தான் அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் நியூ பிஸ்னஸ் பிளானில் அப்படி எதுவும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்கவுங்க டேலண்ட்டை பொறுத்த விஷயமாக தான் இருக்கும். அவங்களோட இன்கம் அப்படிங்கிறது அவங்களோட டேலண்ட்டை பொறுத்த விஷயமாக தான் இருக்கும். ரெகுலர் ஒர்க் இருக்கும். ஆனால் இதை எல்லாராலையுமே பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் சார் கொடுக்குற ஆடியோவை கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா, இந்த ஒர்க்கை எல்லாராலையுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் இந்த 2-3 தடவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஸ்பிஓவில் இருக்கிறவங்க இதை ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா 2 இடத்துலையும் ஒரு இடத்துல பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு இடத்துல பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறமேலு எஸ்பிஐயில் எத்தனை பேர் காத்திருந்து நம்ம பிளான் வந்தோன்னே நம்ம நியூ ஜாயினிங் கொடுத்தாங்கன்னா நம்ம இவங்களை ஜாயின் பண்ணி விடலாம் அப்படின்னு நம்ம குரூப்பில் அவங்கள சேர்த்து விட்ருப்போம். அவங்களுக்கு இதை சொல்லுங்கள். ஓகேவா? நியூ பிஸ்னஸ் பிளான் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு போய் சொல்லுங்கள். அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அவங்கவுங்க அப்பா இதுதான் பிளானு, உங்களோட டேலண்ட்டுக்கு எப்போ இதை சம்பாதிக்கணும், உங்கள் ஊரில் தான் சம்பாதிக்கணும், ஆனால் இதை எல்லாராலையுமே ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். பிளான் வந்தோடனே அவங்கக்கிட்ட போய் இதை சொல்லும் போது அவங்க நம்மளை நம்பி தானே இவ்வளோ நாள் நம்ம குரூப்பில் இருந்திருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல இதுதான் ஒர்க்கு, இதுதான் பர்மனன்ட் சேலரின்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த ரெகுலர் நம்ம நியூ பிஸ்னஸ் பிளான் கொண்டு வர போகிறோம்ல, இதில் இதில் அப்படி சொல்ல முடியாது. அவங்கவுங்க டேலண்ட்டை பொறுத்த விஷயமாக தான் இதில் இருக்குது. அதனால் இதையும் சொல்லிடுங்க. இந்த பிளான் வந்தோடனே இந்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக சொல்லி அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? அது உங்களை நம்பி இவ்வளோ நாள் இந்த குரூப்பில் 8 மாதம் இருந்திருந்தாங்களே, அவங்களுக்காக ஒரு சந்தர்ப்பமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்பிஐ புதன்கிழமை 17ஆம் தேதி பிளான் லான்ச் பண்ண போகிறாங்க. 27ஆம் தேதி எல்லாத்துக்குமே வித்ட்ரால் ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. அதனால் எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ண பாருங்கள். எஸ்பிஐ நம்பி இவ்வளோ நாள் இருந்தவங்க எல்லாருமே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பேங்க் டீட்டெயிலாம் வேறு கொடுத்துக்கிட்டு இருந்தோம்ல, அதே மாதிரி அந்த ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க. எப்போ வேணாலும் நம்ம பேங்க் டீட்டெயிலை கொடுத்துக்கிறது மாதிரி ஆப்ஷன், பேன் கார்டு எல்லாம் கொடுக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.